ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கேரட், கொஞ்சம் பீன்ஸ், கொஞ்சம் முட்டைக்கோஸ், ஒரு குடமிளகா, ஒரு ஆனியன் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது போக ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் பூண்டு இதையும் துருவி வச்சுருக்கேன். அது போக ஒரு பவுல் க்ரீன் பீஸ் ஃப்ரெஷ் பட்டாணி, அப்புறம் கொஞ்சம் பன்னீர் எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் 1/2 hour ஊற வச்சு இந்த அளவுக்கு பதத்தோடு வடித்து எடுத்துருக்கேன். இது வந்து ரெண்டாக உடையிற அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப வெந்துடக்கூடாது. இதையும் எடுத்து ஆற வச்சிட்டேன். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை 2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு 2ஐயும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஃப்ரை ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கிண்டி விட்டுகிட்டே இருங்க, இல்லாட்டா அடி பிடிச்சிரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போயுமே அடியில் பிடிக்கும், அதனால் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இது நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகணும். ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. அந்த ஆனியன்லாம் ஒன்றா பிரிஞ்சு கரெக்டாக நல்லா க்ளீனாக கண்ணாடி பதத்துக்கு வர்ற அளவுக்கும் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கோங்க. கேப்சிகம், குடைமிளகாய், கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரும் அப்புறம் ஃப்ரெஷ் பட்டாணியையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ அதையும் இது கூட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். இதுக்கு நம்ம மசாலா ஐட்டம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு மிளகுத்தூள் இருந்தால் மட்டும் போதும். வேறு எதுவுமே இதில் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, இந்த வெஜிடபிளுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சாதம் வடிக்கும் போதே அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து தான் சாதத்தை வடித்து வச்சுருக்கோம். ஸோ சாதத்துக்கு தேவையான உப்பு அதில் இருக்கும். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு எவ்வளோ தேவையோ நம்ம அதை மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். நம்ம சால்ட்டு போட்டதுக்கப்புறம் அந்த வெஜிடபிள்லாம் நல்லா வதங்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகும். இந்த காய் எல்லாமே நல்லா வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் அப்பப்போ கிண்டி விட்டுகிட்டே இருங்க, இல்லைன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா அப்பப்போ கிளறி விட்டு நல்லா காயெல்லாம் ஃப்ரை பண்ணுங்கள். ஆயிலே வேகணும். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம வேறு எதுவுமே காரத்துக்கு சேர்க்க போகிறதில்ல, மிளகுத்தூள் மட்டும் தான் சேர்க்குறேன். எனக்கு காரம் கம்மியாக வேணுன்றதுனால நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, 3 ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போது இது கூட 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்க்குறேன். சோயா சாஸ்ன்றது ஆப்ஷனல் தான். நீங்கள் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். என்கிட்ட இருக்குது, நான் சேர்த்துக்கிறேன். மேக்ஸிமம் நம்ம சைட்லாம் கிடைக்கிறது டவுட்டு. ஸோ இல்லை அப்படின்னா வேண்டாம், நீங்கள் வெறும் பெப்பர் பொடி மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ அந்த சோயா சாஸை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை வடித்து வச்சுருக்க சாதத்தை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். சாதத்தை போட்டு கிண்டும் போது 2 கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது கலரி விட ஈஸியாக இருக்கும். ஒரு கரண்டிலே பண்ணோன்னா சாதம் உடஞ்சிரும். ஸோ 2 கரண்டி யூஸ் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இந்த வெஜிடபிள்லாம் சாதத்து கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பசங்களுக்கு தனித்தனியாக வெஜிடபிள் பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி மொத்தமாக ஃப்ரைட் ரைஸ் மாட்டி பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.